Look at this. இதுதான் மும்பையில் இருக்கிற ஏடிபி பேங்குடைய மெயின் பிரான்ச். வர்ற 23ஆம் தேதி இந்த பிரான்ச்ல 500 கோடி ரூபாய் டெபாசிட் ஆக போகுது. அதுக்கு மறுநாள் அங்கிருந்து மற்ற பிரான்ச்சஸ்க்கு அந்த அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரியே அந்த 500 கோடி ரூபாய் நம்ம கைக்கு வரணும். குட். இது பேங்கோட செக்யூரிட்டி சிஸ்டம். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரை வச்சு இதை டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை எப்படி டீகோட் பண்ண போறோம்? Look for yourself. அவன் பேர் அப்பாஸ். பிரில்லியன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேரை ஹைஜாக் பண்ணி ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுல கில்லாடி. நாளைக்கு நம்ம டீம்ல சேர்றான். ரைட். விடாதவன. One minute, sir. Sure. என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அதை விட இப்ப நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லு. நீ விரும்புற அந்த ஐஃபை லைஃப்க்கு ஒரு 100 கோடி போதுமா? What? 100 crores. 100 crores. ஒரு வாரத்துல 100 கோடியோட நான் வரேன். உனக்கு தேவையானது பணம் தானே? அந்த கிழவனை விட்டுட்டு என் கூட வந்துரு. ஒரு வாரத்துல அந்த கிழவனை விட என்கிட்ட அதிக பணம் இருக்கும். இப்ப முடிவு பண்ணிக்க. அந்த கிழவனா இல்ல நானா? பாய். ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா இது மும்பையோட புது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பிளான். இட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம மெஷின்லாம் இந்த ட்ரைனேஜ் மூலமா தான் ஆப்ரேட் ஆக போகுது. மினி கம்ப்யூட்டர், கேஷ் கேரி பண்றதுக்கு ட்ராலி பேக், இதோட இந்த ட்ரைனேஜ் மூலமா தான் நம்ம உள்ள போறோம். அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு 3-way ஜங்ஷன் வருது. அதை தாண்டி நேரா போனா பேங்க்ஸ் எல்லாருடைய மேன் ஹோல் கிட்ட நம்ம போய் சேருவோம். லெஃப்ட்ல பேங்குடைய ட்ரைனேஜ் பைப் லைன் இருக்கு. ரைட் சைட்ல ஆப்போசிட் பில்டிங் உடைய ட்ரைனேஜ் பைப் லைன் இருக்கு. So we got to take the left side. லெஃப்ட் சைட்ல இருக்கிற மேன்ஹோல் வழியா என்ட்ரி பண்ணோம்னா வெஹிக்கிள்ஸ் உடைய பார்க்கிங் லாட்டுக்கு போய் சேருவோம். இங்க இருக்கிற கார்ட்ஸுக்கு எல்லாம் மார்ஃபின் இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டியது ராகுலுடைய வேலை. அது அவங்கள ஒரு டிரான்ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். மார்ஃபின் ட்ரக்கால அவங்கள சுத்தி என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அது தெரியாது. கிட்டத்தட்ட நடமாடுற போன மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க முன்னாடி நம்ம நடந்து போனாலும் அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா உள்ள கண்ட்ரோல் ரூம்ல செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கும். அந்த கேமராஸ்ல வயரை மாத்தி ப்ரீ ரெக்கார்டோட பிளே பண்ண வேண்டியது ராகுலுடைய வேலை. ஸோ ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆனது தான் திருப்பி பிளே ஆகிட்டு இருக்கும். செக்யூரிட்டிக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது. இந்த கேப்ல நம்ம 4 பேரை உள்ள பூந்து லிஃப்ட் கிட்டயும் அங்க இருக்கிற மற்ற செக்யூரிட்டிஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராகுல் லிஃப்ட் கிட்ட வந்து சேருவான். நம்ம எல்லாரும் சேர்ந்து 13th ஃப்ளோர்ல இருக்கிற கரன்சி செஸ்ட்டுக்கு போறோம். அங்க சாஃப்ட்வேரை டீகோட் பண்ண வேண்டியது அப்பாஸுடைய வேலை. உள்ள போன உடனே கேஷ் பண்டில்ஸ் எல்லாத்தையும் ட்ராலி பேக்ஸ் கூட வேகமா அடிக்கணும். சேம் ரூட்ல வெளியில வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ்ல ஃபாஸ்டா ஷிப்புக்கு போயிடணும். நமக்காக புக்கா இருக்கிற ஷிப் கேபினுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஒருவேளை நம்ம எல்லாரும் ஒன்னா எஸ்கேப் ஆக முடியலன்னா
இந்த மேன்ஹோல் வழியா வந்தா ஒரு ஸ்கார்பியோ வெயிட்டிங்ல இருக்கும். அது இல்லாம இன்னும் 2-3 இடத்துலயும் நான் வண்டிங்களை வெயிட் பண்ண வைக்கிறேன். ஸோ நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரூட் இல்ல, 4-5 ரூட் இருக்கும். ஒரு ரூட்ல ஏர்போர்ட் போகலாம், இன்னொன்னுல ஷிப்பிங் டாக், இன்னொன்னு எடுத்தா சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ். இந்த ஸ்ப்ரே உங்க எல்லார்ட்டையும் இருக்கும். இது எதுக்குன்னா போலீஸ் டாக்ஸ் நம்ம சென்டர் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம வர்ற வழியில அங்கங்க இந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே வாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா போலீஸ் டாக்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம எந்த ரூட்ல போனோம்னு அதுங்களுக்கு தெரியாது. எனி டவுட்ஸ்? எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, கிளியரா இருக்கு. உங்களுக்கு? நோ. நோ மோர் டவுட்ஸ்.